வீட்டில் எப்படி ஒரு டயலாக் கேட்டிருக்கீங்களா? ஏன் டெய்லி இதே சாம்பார் பண்ணுறீங்க, இதே சட்னி பண்ணுறீங்க, வித்தியாசமாக எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க, முக்கியமாக இந்த டிஃபனுக்கு. அதனால் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கும்பகோணம் கடப்பா. வித்தியாசமான நிறம், வித்தியாசமான மனம், வித்தியாசமான சுவை, ஒரு அருமையான டிஷ்ஷு. ஈஸியாக பண்ணிடலாம், சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். வாங்க ஒரு பர்ஃபெக்டான கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்கர். இந்த கும்பகோணம் கடப்பாவை 2 ஸ்டேஜாக பிரிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பாசிப்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுட்டு, ஸ்டேஜ் 2ல் அந்த வேக வச்சதை மெயின் டிஷ்ஷில் ஆட் பண்ணி அந்த அரவை அது என்னெல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கி அதை பேஸை ரெடி பண்ணி, முக்கியமாக ஒயிட் கலரில் இருக்கணுங்க. ஒரு கும்பகோணம் கடப்பா அப்படின்றது கலர் மாறாமல் பியூர் ஒயிட்டில் இருக்கிற ஒரு குருமா பேஸ்ட் டிஷ் தான். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம குக்கிங்க்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1ல் நான் என்ன பண்ணுறேன்னா, குக்கரில் பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு 2ஐயும் வேக வச்சுக்குவோம். ரொம்ப சிம்பிள். பாசிப்பருப்பு ஒரு 1/2 அன் ஹவர் நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா கழுகி ஊற வச்சுருக்கேன். ஸோ அப்போ ஈஸியாக வெந்துடும். ஸோ அதில் சேர்த்துங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு டிஃபனுக்கு ஊற்றி கம்ஃபர்டபுளாக ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். அதோட ஒரு பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு என்ன பண்ணுறேன், தோல் சீவிட்டு இந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி ஈஸியாக குக் ஆகிற மாதிரி அதில் போட்டுருங்க. சிம்பிளாக உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு குயிக்காக பண்ணுற ஒரு வித்தியாசமான டிஷ் தான் அது. ஒரு 1/2 சால்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. மூடி வச்சிடலாம். அது என்ன சார் அது கடப்பா அப்படின்னு நீங்கள் பெயர் காரணம் கேட்டிங்கன்னா, இதோட வரலாறு புவியியல், இந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிலாம் போய் தேடணும் அப்படின்னா, இந்த எஸ்டிடினா வரலாறு அப்படின்னு கேட்பாங்களா, அது மாதிரி ரொம்ப டீப்பாக போனால் இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் கிடையாது. பட் ஆனால் இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இது வந்து சோழர்கள் காலத்துக்கும் இந்த மராட்டா பீரியடுக்கும் உள்ள ஒரு காம்பினேஷன் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சோழர்கள் சாம்ராஜ்யம் வந்து தஞ்சாவூர்லேருந்து இன்றைக்கி இருக்கிற மியான்மர் அது வரைக்கும் போன ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம். அதனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா, கடப்பா அப்படின்ற ஒரு ஷெஃப்பு காம்பினேஷன் ஆஃப் ஒரு சாம்பார், அதாவது இந்த பருப்பு போட்டு பண்ணுறதுக்கும் ஒரு குருமா தேங்காய் போட்டு பண்ணுறதுக்கும் உள்ள ஒரு காம்பினேஷன் தான் இந்த கடப்பா டிஷ். அதனால அது ஒரு ஒயிட் கலரில் இருக்கணும். இதோட ரொம்ப முக்கியமானதே, நிறைய இடத்துல நீங்கள் கடப்பா மஞ்சள் கலரில் இருந்தால் நிறைய வேரியேஷன், மஞ்சள் பொடி போடுவாங்க, இல்லை அரைச்சி தக்காளி நிறைய போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணுறது ஓரளவுக்கு ஆத்தென்டிக்காக நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு கொஞ்சம் பண்ண போகிறோம். இன்றைக்கி பியூர் ஒயிட்டாக வர்றதுக்கு என்ன பண்ண போகிறோம், கடப்பா அதான் முக்கியமான டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3 சவுண்டு விசில் வந்துருச்சுன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். 3 சவுண்டு வந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். நம்ம இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது இந்த அரவை. இந்த கடப்பாவுக்கு தேவையான தேங்காய், மற்ற இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன, இதெல்லாம் எப்படி அரைக்கணும், என்ன ரேஷியோ பார்த்துட்டு அந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே 5 மினிட்ஸில் இந்த டிஷ் ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் அரவைக்கு அந்த பேஸ்ட்டுக்கு தேவையான என்ன பொருள் அப்படின்னு பார்ப்போம். ஒரு பாதி தேங்காய் நல்லா திருவி வச்சுக்கோங்க, அதை எடுத்துக்குவோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 7-8 பல்லு பூண்டு. இது இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். இதுதான் நம்மளோட கடப்பாவுக்கு ஒரு பேஸ் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பருப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்த்துருவோம். அதை நல்லா மசிச்சிருவோம், ரொம்ப முக்கியம், அருமை. நல்ல ஒரு கரண்டி எடுத்து ஸோ இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அதே மாதிரி பருப்பு ஒரே மாதிரி நல்லா மேஷ் பண்ணி நல்லா மசிச்சு எடுத்துட்டோம். ஸோ நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் ஆக்கிடுங்க. ஸோ இது எவ்வளோக்கு அளவு நம்ம பேஸ்ட்டாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த கடப்பா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு பேன் எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய், முக்கியமான டிப்ஸு, ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் எண்ணெயில் பண்ணுறப்போ ஒரு தனி மனம். ஒரு 3-4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துங்க. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகி வரப்போ ஒரு பிரியாணி இலை, ஒரு பே லீஃப் போட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, அந்த கடுகு லைட்டாக பொரிஞ்சு வரப்போ ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், வெட்டி வச்சு ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். ஸோ அப்போ சீக்கிரம் நமக்கு தண்ணி விட்டு இந்த வெங்காயம் ஈஸியாக வதங்கிடும் நமக்கு. ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில். நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி, அதாவது ஒரு மைல்டாக வதங்கினா போதும், நல்லா ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற ஒரு டைஸ் அப்படின்னு சொல்லலாம் தக்காளி. இது மெயினாக வந்து ஒரு கலர், ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு தான் கொடுக்குறோம். அதனால் ரொம்ப வதங்க வேணாம். ஜஸ்ட்டு ஒரு வாட்டி அந்த சூட்லேயே டாஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அடுப்பை லைட்டாக குறைச்சிட்டு நம்ம ஏற்கனவே மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பருப்பு மற்ற விஷயங்களை இதில் இப்போ சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பருப்பை சேர்த்துருக்கோம். தண்ணி நிறைய ஊற்றலாம். ஏன்னா இந்த டிஷ்ஷு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சமைச்சு முடிச்சிட்டா கூட ஆற அது நல்லா டைட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அப்படின்னா அதாவது உருளைக்கிழங்கோட ஸ்டார்ச் இருக்குது, இந்த பருப்பு இருக்குது இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா அந்த கலர், அந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தக்காளி வந்து லைட்டாக ஒரு ரிலீஃப் மாதிரி கிடைக்கும், அந்த க்ரீன் அண்ட் ரெட்டு. மெயினாக அது வந்து அதுக்கு தான் நம்ம இதை சேர்க்குறோம். ஸோ இப்போ தண்ணி சேர்த்து நம்ம லைட்டாக ஒரு கொதி வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற விழுது, அதாவது அந்த தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த விழுது இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ உப்பு நம்ம முன்னாடி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சிம்மர் பண்ணிவிட்டு ஒரு லிட் இருந்தால் போட்டுருங்க. போட்டு ஸோ இப்போ மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்ல ஒரு கொதி வரட்டும். அப்போ அந்த தேங்காவோட பச்சை வாசம், அந்த ரா ஃப்ளேவர் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளானது தான், பட் அதுக்கப்புறம் அதோட கம்ப்ளீட் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஸோ நல்ல ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. ஸோ நமக்கு அந்த ஃப்ளேவரே தெரியுது இல்லையா, நல்ல வெந்துருச்சு அப்படின்றது. அந்த தேங்காவோட ரா ஃப்ளேவர் இல்லை. சூப்பர், அருமையான கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் ஆற இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேஸ்ட் பார்த்துடலாம். பர்ஃபெக்ட், காரம் அருமை. உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சுக்கு பொடி, அதாவது ட்ரை ஜிஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சேர்க்குறப்போ ஒரு வெல் பேலன்ஸ்டாக இந்த டிஷ்ஷுக்கு. ஏன்னா இது வந்து புளியெலாம் கிடையாது, பட் ஆனால் அந்த ஒரு பேலன்ஸ் டேஸ்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சும்மா 1/4 ஸ்பூன் கம்மியாக சேருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுக்கு பொடி சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணுறோம். லைட்டாக ஒரு கொதி வருது. ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லெமன் ஒரு 1/4 மூடி அளவுக்கு நம்ம புளியலாம். அதே மாதிரி பொடியாக வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி சேர்த்துட்டோம். இப்போ நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான நல்ல மணக்கும் ஒரு அருமையான கும்பகோணம் கடப்பா வித்தியாசமான டிஷ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுனால கிட்டத்தட்ட ஒரு 80% வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டு மெனு போட்டு அதெல்லாம் பிளான் பண்ணி சமைச்சு ஷூட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தா திரும்ப ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அதே டிஷ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப் டு டேட் வரும். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு மறக்கப்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு அருமையான ஸ்பெஷல் வித்தியாசமான டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்ஜாய் யுவர் குக்கிங்.